அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் தொடர்ந்து நிறையா பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு சனி ராகுவோடைய இணைவு பலன்கள் அப்படிங்கிறத எப்படி இருக்க போகுது. கும்பராசி கும்ப லக்னம், கும்பராசின்னு சொல்கிறதா இல்லை கஷ்டப்படுற ராசின்னு சொல்கிறதா, அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சு. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே எங்களால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல, அடுத்தது வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கே ஏமாறுறோம், எதில் ஏமாறுறோன்னு தெரியல, ஆனால் கடைசியில் ஒரு ஏமாந்து போயிடுறோம். அன்புக்கு மட்டுமே தான் நாங்கள் அடிமையாக இருக்கோம். அந்த அன்புனாலேயே இன்றைக்கி பல விஷயங்களை வாழ்க்கையில் ஏமாந்துருக்கீங்க. ஒரு முடிவை எடுக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறீங்க. சர்க்கிள் ஆகுது, எங்கே சர்க்கிள் ஆகுதுன்னு தெரியவே இல்லைங்க. குடும்பத்துக்காக வேணால் அத்தனையும் விட்டுறோம். மான ரோஷம் கௌரவம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஜீரோவாக இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கும்பராசி மற்றும் கும்பலக்னம். நாங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறோம், அடுத்தவங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏங்க எங்களுக்கு மட்டும் இப்படி சுற்றியுமே அவமானங்கள் வருது? எனக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயுள் சம்மந்தப்பட்ட பயங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மன அழுத்தம், தூங்கி எந்திரிச்சா அந்தளவுக்கு மன அழுத்தங்களும் கஷ்டங்களும் எங்களை கவலையில் அப்படியே ஆள் கொள்ளுது. இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறது எல்லாமே பறந்து போயிடுச்சு. ஆனால் யூஸ்வலாக கும்பத்தை பொறுத்தவரை ரொம்ப பாசிட்டிவான பர்சன். ஆனால் இன்றைக்கி அந்த பாசிட்டிவ் எல்லாம் பறந்து போய் நான் என்னமோ சுயநலக்காரங்க மாதிரி வெளியே இருக்கிறவங்க யோசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு வீட்லேயும் யாரும் இல்லை, வெளியும் யாரும் இல்லை. அந்தளவுக்கு இந்த உணர்ச்சி எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி வச்சுருக்குறோம். ஆனால் நாங்கள் கஷ்டப்படுறேன்னு சொன்னாலுமே கூட இருக்கவங்க கூட உங்களை நம்புகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உனக்கு என்ன, நல்லா தான் இருக்கிற, நல்லா எனக்கு உனக்கு வேணுங்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது, நீ எல்லாம் எதுவும் பெருசாக வாழ்க்கையில் பாதிப்படையலை அப்படிங்கிற மாதிரி ஏளனமாக பேசிட்டு போகிறவங்க நிறையா பேர். இன்றைக்கி உங்கள் கால் சுற்றின பாம்பாக உங்ககிட்ட இருக்கிறவங்க, உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டது, உங்ககிட்ட பொருளாதார உதவிகள் பெற்றது ஏராளம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு சூழ்நிலையில் கீழே வரும்போது உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு அவங்க இல்லை அப்படிங்கிற வருத்தங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு இடத்துல மட்டும் ஏமாற்றம் இல்லை. வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் 10 வருஷமாக 15 வருஷமாக ஒரே இடத்துல வேலை செய்கிறேன், என்னைக்காவது இன்றைக்கி இல்லைன்னு என்னைக்காவது சம்பளத்தை தவிர்த்து ஏதாவது கொடுப்பேன், நான் உங்களை பார்த்துக்குறோம், அடுத்த ஸ்டேஜுக்கு ஏதாவது கூட்டிகிட்டு போவோம், நிச்சயமாக பண்ணுவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் இந்த 7.5 சனி வரும்போது உங்களை கை பிடிச்சி தூக்கி விட வேண்டியவங்க எல்லாமே கை உதறி விட்டுட்டு போகிறத பார்க்க முடியுது. அந்த காரணத்துக்கு சுற்றியுமே நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்கள் கை உதறிட்டு போயிருப்பாங்க. நீ தானே போன, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு சின்ன வார்த்தையில் இப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் உங்களை நீங்கள் மலை மாதிரி நம்பிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்கட்டும். குடும்பம்னு ஓடி ஓடி உழைச்சி தேஞ்சு போன ராசின்னு சொல்லலாம். கும்பத்தை பொறுத்தவரையும் தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செல்ஃப் எந்த ஒரு விஷயத்தையுமே தானாக சுயமாக நின்று சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய திறமைகள் கும்பத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கு 7ஆம் இடத்தை பிரதிபலிக்கும். அப்போ இங்கே சிம்மத்தை பிரதிபலிக்கிறனால இவன் திமிரு பிடிச்சவன், இவன் திமிர்னால தான் இப்படி ஆனான் அப்படிங்கிற மாதிரி இந்த 7.5 சனியில் வர சின்ன சறுக்களை இப்படி மற்றவங்க உங்களை ஏளனமாக பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 7.5 சனி முடிகிற ஓரத்தில் வந்திருக்கு. இன்றைக்கெல்லாம் மறுபிறவி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைக்கி தான் எந்த ஒரு சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா ராசியை குரு பார்த்தாலும் சரி, ராசிநாதன் ராசிக்கு வந்தாலும் எப்போவுமே பலம். ஆனால் இங்கே ராசிநாதன் ராசிக்கு வந்தால் 7.5 சனியாக மாறிடுது. அது சனி மற்றும் மகரம் கும்பமோடைய ராசி சனீஸ்வர பகவானுடைய ராசியாக வரதுனால கும்பத்தை பொறுத்தவரை என்றைக்குமே சனீஸ்வர பகவானுடைய செல்ல பிள்ளைகள். ஏன்னா அங்கே அவர் மூலத்திரிகோணம் பலம் பெறார். அப்போ எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதற்கு இணையான நல்ல பலன்களை கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் நிச்சயமாக அடுத்தது செல்ல இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு யோகமான பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாரு. வருமானத்தை நோக்கி குடும்பத்தை நோக்கி இன்னுமே சிறப்பாக வாழ போகிறீங்க. இப்போ என்ன கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அதை விட 100 மடங்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு. எப்பெல்லாம் ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போனாரோ அப்போல்லாம் பொருளாதாரத்தை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் எதுவுமே இல்லைங்க எனக்கு அப்படின்னு நினைக்கும் போது, இனி அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாக அவர் கை தூக்கி விடுறது ராசிநாதனை தவிர்த்து வேறு யாருமே இல்லை. ஒன்று லக்னம், ஒன்று லக்னாதிபதி, இல்லைன்னா ராசி அதிபதி. இவங்க 4 பேரும் பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி, பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியெல்லாம் 2ஆம் தரம் தான். ஒரு ஜாதகத்தை
தூக்கி பிடிக்கக்கூடிய தூண்கள் அப்படிங்கிறது லக்னாதிபதி மற்றும் ராசி அதிபதி. இன்னைக்கு ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும் வருமானம் சார்ந்த விஷயத்துலையும் பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்க காத்துட்ருக்கு. நீங்கள் இவ்வளோ சொல்கிற விஷயத்தில் 2 நன்மைகள் நடந்தாலும் நாங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனநிலையில் ஐயோ போதும் அப்படின்னுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்தளவுக்கு நான் வருத்த வேதனையும் படுறேங்க்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே எனக்கு நிச்சயமாக கேட்குது. எவ்வளோ நீங்கள் கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க இந்த ராகுனாலையும் கேதுனாலையும். ராகு கேது வந்து சொல்லவே முடியாது. குடும்பத்தை பாதிக்கிறது, வருமானத்தை பாதிக்கிறது, எங்கே போனாலும் கெட்ட பெயரை ஏற்படுறது, எல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிற ஒரு நல்ல விஷயத்துக்கே ஒளிஞ்சு எல்லாரும் போனதுக்கப்புறம் போகிற மாதிரி, மறைஞ்சு போகிற மாதிரி, நிறைய விஷயங்கள் அடுத்தவங்களை பார்த்து ஓடுற மாதிரி, என்னமோ நீங்கள் அவங்ககிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்துற மாதிரி, நல்லா காப்பாற்ற போன ஒரு பிரச்சனையில் காப்பாற்ற போனால் ஆனால் அப்படியே எனக்கு ஆப்போசிட்டாக டேர்ன் ஆயிடுச்சு, எனக்கு அகெயின்ஸ்டாக டேர்ன் ஆயிடுச்சு, என்னுடைய புத்தி எனக்கு பயனளிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள். ஏன் இப்படி சொல்கிறோம், இவ்வளோ நேரம் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பம் அவ்வளோ பிரச்சனைகளை கடந்திருக்கு. இனி வர காலத்தில் எப்படி இருக்க போகுது? ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் பணிஞ்சு சனி மற்றும் ராகுவோடைய கிரக சேர்க்கைகள் பலன் முதல் தர யோகமாக 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது குடும்பத்துக்கும் வருமானத்துக்கும் நிச்சயமாக ஒரு தலை சிறந்த யோகமாக இருக்கும். அப்போ ராசியாதிபதி 2க்கு போகிறனால என்னால் பணத்தை சேமிக்கவே முடியல, ஓடி உழைச்சி எதுவுமே பண்ணவே முடியல, ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு போட்டி இல்லை, அதனால நாங்கள் ஜெயிச்சுட்டு இருந்தோம், ஆனால் இன்றைக்கி அப்படியே தலைகீழாக போயிடுச்சு, அன்னைக்குடைய காசோட மதிப்பு வேறு இன்றைக்கி காசோட மதிப்பு வேறுன்னு அனுதினமும் வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆவது தர யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தன்மை. என்னோட புத்தி எனக்கு பயன்பட முடியல, நான் எந்த ஐடியா போட்டேன்னு அது ஜெயிக்கவே மாட்டேங்குது, கடைசி நேரத்தில் மாறிடுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இனி உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு பயன்பட மாதிரி இருக்கும். அதே போல் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும். இந்த நேரத்தில் பணம் கொடுக்குறேன் அப்படின்னா அதை காப்பாற்ற முடியாமல் நிறைய கெட்ட பெயர்கள் இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கு. இவங்ககிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா நீ வாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான இருக்கும்போது உங்ககிட்ட வாங்கினவங்க ஏறலாம். அதையெல்லாம் நீங்கள் திருப்பி கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்கவே இல்லை. கும்பத்தை பொறுத்தவரையும் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கவே கேட்காது. அவன் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவீங்க. ஆனால் உங்ககிட்ட வாங்கின பணமெல்லாம் உங்களை வட்டியோடு போட்டு திருப்பி அடுத்தவங்க டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட பல விஷயத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு காலமாக இருக்குது. தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், செயல்திறன், வேகம், விவேகம், வெற்றி, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல உன்னதமான பலன்கள். வேலை சார்ந்த விஷயத்தில் அடுத்தது போகலான் இருக்கேன், ஒரு சின்ன கூட்டுக்குள்ளாரையே இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா படிச்சிருக்கேன், திறமையாக வேலை கிடைக்கவே மாட்டேங்குது, எங்கே போனாலும் 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ வரை போகிறேன், கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆயிடுது, ஏதாவது ஒரு சூழ்நிலை அடுத்த ஸ்டேஜ் போகவே முடியல. இனி வரக்கூடிய காலங்கள் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, இனி நல்லது நடக்கிறதுக்கு கும்பராசிக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். அடுத்தது ஜென்ம ராகுவாக வர்றார். ராகு ராசியை நோக்கி வர்றார். 2 கடப்பாறை ஏறின நெஞ்சில் மறுபடியும் ஒரு கடப்பாறை வர மாதிரி ராசியில் ராகு வந்தாலுமே அது ஆல்ரெடி நீங்கள் சனீஸ்வர பகவானவே சமாளிச்சிட்டீங்க. அதனால் இந்த ராகு உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இந்த 10 டிகிரி ராசி 10 டிகிரி லக்னம் 10 டிகிரி இருக்கவங்க தான் இதை நினச்சி பயப்படணும். இன்றைக்கி ராகுவோடைய கோச்சாரத்தை பார்த்து நீங்கள் மகரம் மற்றும் கும்பம் பயப்பட அவ்வளோக்கா தேவையில்லை. போட்டியாளர்கள் தொந்தரவுகள் ஏராளம். போட்டியாளர்களை யார் கூட இருந்தாங்களோ நண்பனாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அகெயின்ஸ்டாக டேர்ன் ஆகிறது இந்த 7.5 சனி காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் நமக்கு வேணுமோ அவங்கள கட் பண்ணி விட்டுருவார். அப்போ தான் சனீஸ்வர பகவான் பண்ணுவார். எது எனக்கு பிடிக்கலன்னா கசப்பை ஏற்படுத்துகிறாரோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்பு இருக்கிற இடத்துல கசப்பை ஏற்படுத்தி விட்டுருவார். இந்த நேரம் எல்லாமே போட்டியாளர்களை தொந்தரவுகளை செஞ்சக்கூடிய காலமாக இருக்கும். நல்லா பழகிட்டு இருந்தவங்க, ரெகுலராக தொழில் கொடுத்துட்டு இருந்தவங்களே உங்களுக்கு போட்டியாளர்களாக மாறுறது, இல்லை இனிமேல் எங்கிட்ட பண்ணாத அப்படின்னு ஒரே வார்த்தையால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இதில் எல்லாத்துலேயுமே சுமூகமாக பலன்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். சூழ்ச்சிகளை வென்று சாதனை படைக்கக்கூடிய கும்பராசி மற்றும் கும்பலக்னம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அது எல்லாத்தையும் மீண்டு வெளியே வந்து வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதனால தான் காலபுருஷனுக்கு 11ஆவது ராசியாக பிறந்திருக்கீங்க. அப்போ கும்பத்தை பொறுத்த வரையும் ஜெயிக்க பிறந்த ராசி. எவ்வளோ சூழ்நிலைகள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கடைசியில் இறுதியில் சனீஸ்வர பகவான் உங்களை காப்பாற்றுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக காப்பாற்றி அருள் புரிவார். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும்.
தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.